Hey guys, welcome back to YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல BSc நியூரோ எலக்ட்ரோ பிசிகாலஜி கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு எதை பத்தி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு நரம்பு சம்பந்தமா இருக்கும் இல்லைங்களா, அதாவது வந்துட்டு நியூரோ சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அதை பத்தி படிக்கிறது தான் இந்த கோர்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு நரம்புல வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அப்போ வந்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணணும், ஸோ எப்படி வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி டீப்பா படிக்கிறது தான் வந்துட்டு நியூரோ எலக்ட்ரோ பிசிகாலஜின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் கோர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாம இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க 12th 45% மேல எடுத்திருக்கணும். இதுல வந்துட்டு சப்ஜெக்ட்லாம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க 12th படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, ஸோ அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக சொல்லிட்டு இதுலயுமே வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு கவர்மெண்ட்ல நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கவர்மெண்ட்ல நீங்க தாராளமா ஒர்க் பண்ணலாம். அங்க உங்களுக்கு நிறையவே வேகன்சிஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இல்ல நான் பிரைவேட்ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாலும் நீங்க அங்க கண்டிப்பா ஒர்க் பண்ணலாம். இல்ல லேப்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்க நரம்பு சம்பந்தப்பட்ட லேப்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்க போய் நீங்க கண்டிப்பா ஒர்க் பண்ணலாம். இல்ல நான் அப்ராட்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னா நீங்க அங்கேயுமே போய் தாராளமா ஒர்க் பண்ணலாம். பிகாஸ் வந்து அங்கதான் உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. ஸோ சேலரிஸும் வந்துட்டு உங்களுக்கு அங்கதான் அதிகமாவே வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து நான் கவர்மெண்ட்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணி தான் படிக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அரௌண்ட் வந்துட்டு இயர்லி உங்களுக்கு 10,000 மேல வந்துடும். ஸோ மெஸ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தனியா வரும். ஸோ அது மட்டும் இல்லாம நான் பிரைவேட்ல போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, பிரைவேட்ல வந்துட்டு உங்களுக்கு இயர்லி 1 lakh வந்துடும். பிகாஸ் வந்துட்டு உங்களுக்கு அங்க நிறையவே ஸ்கோப் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு ஃபீஸ் அங்க அதிகமாவே வரும். ஸோ அது மட்டும் இல்லாம சேலரிஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு 10,000 மேலதான் கையில தருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கோப் உள்ள கோர்ஸ் தான் இந்த நியூரோ எலக்ட்ரோ சைக்காலஜி. ஸோ இந்த கோர்ஸை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான வீடியோஸை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.